இப்போ சௌந்தர்யாவையும் அன்சிதாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இல்லை ரெண்டு பேர்த்துல வந்து யார் வந்து பெட்டர் பிளேயர், யார் வந்து பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரின்னு வைங்களேன். எல்லாத்துக்குமே நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் பார்க்கும்போது இவங்கள கம்பேரிசன் வரும்போது இவங்க ரெண்டு பேரையுமே வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ எப்படின்னா பசங்க கூட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அன்சிதாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் அந்த ஒரே பல்ஸில் இருப்பாங்க. ஆனால் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும்னா முதல் 2 வாரத்தில் இந்த சௌந்தர்யா இப்போ இல்லை. ஆனால் அன்சிதா வந்து அதே மாதிரி தான் முதல் 2-3 வாரத்தில் பார்த்த அன்சிதா இப்போ இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அதே மாதிரி தனக்காக பேசுறது, அதே மாதிரி டீமுக்காக வந்து விளையாடுறது அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அது வந்து சௌந்தர்யாவோட வந்து பெட்டர் பர்சன் தான் வந்து அன்சிதா என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் சௌந்தர்யா வந்து பெட்டர் பிளேயர், பெட்டர் பர்சன் வேறு, பெட்டர் பிளேயர் வேறு. சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வாரத்துலேருந்தே அதை வந்து அந்த பல்ஸ் புரிஞ்சிச்சு. முதல்ல யார் விசிபிள் வராங்களோ அவங்க அப்படியே பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே அந்த என்னமோ ஹெல்ப் பண்ணுறாங்க, பிஆர் ஏஜென்சி அது என்னமோ சொல்கிறாங்க, அதையெல்லாம் விட மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சௌந்தர்யா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நேர்மையாக பேசுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. சில இடங்களில் வந்து ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது, சில இடங்களில் வந்து அந்த எப்படி சொல்ல பர்ஃபார்மன்ஸாக வெளியே வருது. பட் ஆனால் 2 ஆங்கிள்லையுமே பார்க்கும்போது அன்சிதா கிட்ட ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. சௌந்தர்யாவுக்கு இருக்கிற அதே அட்ராக்ஷன் வந்து அன்சிதாவுக்கு இருக்குது. ஆனால் அன்சிதா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வின்னர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப கஷ்டம். டக்குன்னு யோசிச்சாலே அந்த இடத்துக்கு வரல. பட் ஆனால் ஒரு டாப் 5க்குள்ளே போகிறதுக்கு உண்டான வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு உன்ன விடுவாங்களான்னு தெரியல. உள்ளுக்குள்ளே இருக்கவங்களாம் அந்த பொண்ணை எந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ சௌந்தர்யாவை, ஜாக்லினை, அப்புறம் முத்துவை எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த டார்கெட் பண்ணுற இடத்துக்குள்ளே அன்சிதா இன்னும் போகலை. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அன்சிதா போனால் தான் அந்த டாப் 5 இடத்துக்குள்ளே போக முடியும். ஏன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை, அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்த நோக்கி அன்சிதா நகர்ந்தால் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டாப் 10க்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு அதில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நமக்கு ஒரு சில விஷயம் தோணும்ல, இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது 100% அப்படி நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அன்சிதா அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுடைய அந்த பேசுகின்ற விதமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பசங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணுடைய அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சௌந்தர்யா பசங்க வீட்டுக்குள்ளே இருந்ததை விட, பசங்க கூட பழகின விதத்தை விட அன்சிதா வந்து பசங்க கூட பழகின விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பசங்க வந்து அன்சிதாவை வந்து ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த பசங்களை புரிஞ்சுக்கிச்சு. அதனால் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ இவங்க 2 பேர்த்தில் வந்து என்னுடைய ஓட்டுனா 2 பேர்த்துக்கும் தான் ஓட்டு. ஒரு பெஸ்ட்டு, அதாவது ஆடியன்ஸுக்கு பிடிச்ச பிளேயராக சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடலாம். அதே மாதிரி ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா அன்சிதாவுக்கு ஓட்டு போடலாம். ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலான இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இதில் 2 பேர்த்தில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு சௌந்தர்யாவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. வேறு எப்படி ஆங்கிளில் வந்து யோசிக்கிறது, நான் நிறைய ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தேன். அன்சிதா சௌந்தர்யாவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? எப்படி ஓவர்டேக் பண்ணலாம்? ஒரு கேம் ப்ளே பண்ணால் மக்கள் அதை ரசிப்பாங்களா? இல்லை. ஒரு பொண்ணு வெறும் நல்லா அட்ராக்டிவாக வந்து டான்ஸ் ஆடிட்டாலோ இல்லை பாட்டு பாடித்தா மட்டுமே ரசிப்பாங்களா? இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படணும். மக்கள் இவங்களை வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்படணும். அப்படி பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்சிதா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அன்சிதா வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடத்துக்கு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆனால் உண்மையாக சொல்கிறேன், போன சாட்டர்டே சண்டேல சாச்சனா வந்து தப்பு பண்ண விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது அன்சிதா தான். சௌந்தர்யா கூட அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை. சௌந்தர்யா வந்து தனக்கான ஒரு நியாயத்தை கேட்கவே இல்லை. நான் சிரித்தா கூட வந்து அது நான் அழுதா கூட அது சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இதே வந்து கேட்கவே இல்லை. ஆனால் அன்சிதா பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சௌந்தர்யா என்னென்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை நம்ம மேலே வந்துடக்கூடாது, நம்ம அந்த மாதிரி வந்து பின் பாயிண்ட் பண்ணி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா நினச்சிட்டு வந்து அமைதியாக இருந்தது தப்பு. கேட்டிருந்தா சௌந்தர்யாவுக்கு இன்னும் வந்து ஒரு வேல்யூவான இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இருக்கிற வேல்யூவே போதும் அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யா நினச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் தனக்கான இடத்தை இப்போ வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது வே ஆஃப் அப்ரோச்சில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் 2 பேர்த்தில் யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.